வணக்கம். இது தமிழ்நாட்டின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கு மக்களுக்கு புதியதோர் அரசியல் தீர்வு, ஜனாதிபதி அனுர உறுதி. தமிழ் மக்களிடம் சஜித் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும், ஸ்ரீதரன் வலியுறுத்து. வாகனங்கள் இறக்குமதி தொடர்பில் அரசு எடுத்த முடிவு. உயர்தர பரீட்சை விடைத்தாள்களை அனுப்ப மறுத்த அதிகாரிகள், யாழில் நடந்த வரலாற்று தவறு. பொதுமக்களுக்கு மத்திய வங்கியின் முக்கிய அறிவிப்பு. சாரதி அனுமதி பத்திர கட்டணங்களில் மாற்றம். அரசு மருத்துவமனைகளில் 150 வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு. அத்தியாவசிய மருந்துகளின் இருப்பு கேள்விக்குறி. வெளிநாடொன்றில் பாரிய தீ விபத்து, எரிந்து நாசமான நூற்றுக்கணக்கான வீடுகள். தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தொடர்ந்தும் பழைய அரசியல் தீர்வு பொருத்தமற்றது என்பதால் அதற்காக புதிய அரசியல் தீர்வை நோக்கி செல்ல வேண்டும் என அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடுத்த கோரிக்கைகளுக்கு அமைவாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் அந்த கட்சி பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போதே அவரின் இந்த கூற்று வெளியாகியுள்ளது. அத்தோடு மாகாண சபை தேர்தல் மற்றும் புதிய அரசியலமைப்பொன்றின் அவசியம் குறித்தும் அதன்போது ஆராயப்பட்டுள்ளது. இதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் நீண்ட காலமாக பிரதேச மட்டத்தில் எதிர்கொள்ளும் மீன்பிடி மற்றும் காணி பிரச்சினைகள், உட்கட்டமைப்பு வசதி மற்றும் அபிவிருத்தி தேவைகள் என்பன குறித்தும் சந்திப்பில் ஆராயப்பட்டுள்ளது. அத்துடன் தமிழ் கட்சி பிரதிநிதிகள் முன்வைத்த சில பிரச்சினைகளுக்கு எதிர்காலத்தில் தீர்வு பெற்றுக் கொடுக்குமாறும் அதே சந்தர்ப்பத்தில் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து வடக்கு அபிவிருத்திக்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் எந்தவொரு திட்டத்திற்கும் தமது கட்சி ஒத்துழைப்பு வழங்கும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதிநிதிகள் இந்த சந்திப்பில் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு இனவாதத்திற்கு எதிராக அரசாங்கம் மேற்கொள்ளும் எந்தவொரு தீர்மானத்திற்கும் தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சி என்ற வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் அங்கு கூறினார். தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிரதித்துவப்படுத்தி சி.வி.கே. சிவஞானம், நாடாளுமன்ற உறுப்பினர்களான எஸ். ஸ்ரீதரன், எஸ். ராசமாணிக்கம், பி. சத்தியலிங்கம், ஜி. ஸ்ரீநேசன், டி. ரவிகரன், கே. கோடீஸ்வரன், கே. எஸ். குகதாசன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன், ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக், ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரொஷான் கமகி ஆகியோர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றுள்ளனர். திருகோணமலை புத்தர் சிலை விடயத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கூறிய கருத்தை மீளப்பெற வேண்டும். தமிழ் மக்களிடம் அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும். ஜனாதிபதி தேர்தலில் சஜித் வெற்றி பெற்றால் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என்று எண்ணி தமிழ் மக்கள் அவருக்கு வாக்களித்தார்கள். அந்த தமிழ் மக்களுக்கு சஜித் துரோகம் இழைத்துள்ளார். இவ்வாறு நாடாளுமன்றத்தினுடைய இலங்கை தமிழரசுக் கட்சியின் குழு தலைவரும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற 2026 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு மற்றும் தொழில் அமைச்சுகளுக்கான நிதி ஒதுக்கீடுகள் மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். திருகோணமலையில் புத்தர் சிலை ஒன்று பிரதிஷ்டை செய்த விவகாரம் தமிழ் மக்கள் மத்தியில் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. வரலாற்று ரீதியாக பார்த்தால் திருகோணமலை மாவட்டத்தில் தமிழர்கள் எவரும் அரசு அதிபர்களாக பதவி வகிக்கவில்லை. திருகோணமலை மாவட்டத்தில் தமிழரின் இனப்பரம்பலை இல்லாதொழிப்பதற்கு தொடர்ச்சியாக சிங்கள குடியேற்றங்கள் இடம்பெறுகின்றன. இதன் அடிப்படையில் தான் அண்மையில் புத்தர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அது இன்று இனவாத பூதமாக வெளிவந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன பிக்குகளை கொண்டு தமிழ் மக்களுக்கு எதிராக அரசியல் செய்தார். இந்த அரசாங்கமும் அதே வழியிலேயே பயணிக்கின்றது. திருகோணமலை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் புத்தர் சிலை வைக்கப்படுகின்றது. அது போலீசாரால் அகற்றப்படுகின்றது. பின்னர் போலீசாரால் அதே இடத்தில் வைக்கப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து சபையில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இந்த சம்பவத்தை தேசிய பிரச்சனையாக பார்க்க வேண்டும், புத்தர் சிலையை அதே இடத்தில் வைக்க வேண்டும் என்று ஆக்ரோஷமாக குறைப்பட்டது ஆச்சரியமாக உள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் சஜித் வெற்றி பெற்றால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என்று எண்ணி தமிழ் மக்கள் அவருக்கு வாக்களித்தார்கள்.
எனவே சஜித் பிரேமதாஸ் இந்த கருத்தை மீளப் பெற வேண்டும். தமிழ் மக்களிடம் அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும். அத்தியாவசிய வாகனங்களை உள்ளடக்கிய வாகன தொகுதியை அரசாங்கம் இறக்குமதி செய்ய உள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அந்த வகையில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேவையான 700 அத்தியாவசிய வாகனங்களை இறக்குமதி செய்ய உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பெரும்பாலான உள்ளூராட்சி மன்றங்கள் அத்தியாவசிய வாகனங்கள் பற்றாக்குறையாலும் தற்போதுள்ள வாகனங்கள் பழையாக அல்லது சேதமடைந்து இருப்பதாலும் தமது பணிகளை முன்னெடுப்பதில் சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் அரசாங்க நிறுவனங்களில் உள்ள வாகனங்களின் பராமரிப்பு மற்றும் உயர் எரிபொருள் செலவினங்கள் காரணமாகவே புதிய வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விலை உயர்ந்த வாகனங்களின் பராமரிப்பு மற்றும் எரிபொருள் செலவுகளை அரசாங்கத்தால் தாங்க முடியாது என்றும் அவர் கூறினார். அரசாங்க நிறுவனங்களில் உள்ள 4000 வாகனங்களின் பராமரிப்பிற்காக அரசாங்கம் 3350 மில்லியன் செலவினை ஏற்க வேண்டியுள்ளதாகவும் அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் கல்வித்துறை வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு மோசமான கவனக்குறை யாழ்ப்பாணம் நெல்லியடியில் உள்ள ஒரு பரீட்சை நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது. நெல்லியடியில் உள்ள ஒரு பிரபல பாடசாலையில் அமைக்கப்பட்ட உயர்தர பரீட்சை மத்திய நிலையத்தில் உயிரியல் பாடத்தை எழுதிய 21 மாணவர்களின் முதலாம் பகுதிக்கான விடைத்தாள்கள் திருத்தும் பணிகளுக்காக அனுப்பப்படாமல் தவறவிடப்பட்டுள்ளன. கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை தற்போது நடைபெற்று வருகின்றது. நெல்லியடியின் பிரபல பாடசாலை ஒன்றில் உள்ள பரீட்சை மத்திய நிலையத்தில் உயிரியல் பாடத்தின் பல்தேர்வு வினா பரீட்சை நடத்தப்பட்டது. 21 மாணவர்கள் பரீட்சையில் தோற்றே முறைப்படி விடைத்தாள்களை கையளித்துள்ளனர். இந்த விடைத்தாள்கள் அன்றைய தினமே உரிய பாதுகாப்புகளுடன் திருத்தல் பணிகளுக்காக அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் பரீட்சை நிலையத்தில் கடமையாற்றியவர்களின் கவனக்குறைவு காரணமாக அவை உடனடியாக அனுப்பப்படவில்லை. 3 நாட்களின் பின்னர் சென்று பார்த்தபோதே காகிதத்தாள்களுடன் சேர்த்து அவை கட்டப்பட்டு அனுப்பப்படாமல் இருந்தமை அவதானிக்கப்பட்டுள்ளது. தவறு நிகழ்ந்ததால் தற்போது அந்த விடைத்தாள்களை திருத்தல் பணிகளுக்காக அனுப்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சையில் குறிப்பாக உயிரியல் போன்ற பாடங்களில் ஒரு சில புள்ளிகள் கூட மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் நிலையில் தொடர்புடைய 21 மாணவர்களும் பெருமளவில் புள்ளிகளை இழக்கும் கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இது அவர்களின் இத்தனை ஆண்டுகால கல்வி வாழ்க்கையையும் அர்த்தமற்றதாக மாற்றியுள்ளதுடன் மாணவர்களை உச்சக்கட்ட மன அழுத்தத்துக்குள்ளும் தள்ளியுள்ளது. இந்த விடயம் கல்வி திணைக்களங்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட உடனேயே அந்த பரீட்சை மத்திய நிலையத்தில் கடமையாற்றியவர்கள் அங்கிருந்து உடனடியாக நீக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் கவனக்குறைவாக செயற்பட்டவர்களுக்கு எதிராக திணைக்கள ரீதியான விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்கள் தொடர்பான நிறுவனங்கள், செயலிகள் மற்றும் குழுக்கள் குறித்து இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களுக்கான ஒரு முக்கியமான அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. திருத்தப்பட்ட 1988 ஆண்டின் 30ஆம் இலக்க வங்கி தொழில் சட்டத்தின் பிரிவின் 83 கீழ் இந்த நிறுவனங்கள் அனைத்தும் சட்டவிரோதமான பிரமிட் திட்டங்களில் ஈடுபடுகின்றன என மத்திய வங்கி உறுதி செய்துள்ளது. புதிதாக உறுதி செய்யப்பட்ட SGO உட்பட 23 நிறுவனங்கள், செயலிகள், குழுக்கள் தடை செய்யப்பட்ட திட்டங்களில் ஈடுபடுவதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இந்த நிறுவனங்கள் தடை செய்யப்பட்டவை என்பதால் பொதுமக்களை அவற்றில் முதலீடு செய்வதில் இருந்தோ அல்லது நிதியில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதில் இருந்தோ விலகி இருக்குமாறு மத்திய வங்கி வலியுறுத்தியுள்ளது. இலங்கை அரசாங்கம் மோட்டார் வாகன போக்குவரத்து சட்டத்தின் கீழ் புதிய விதிமுறைகளை வெளியிட்டு இலங்கை குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டு பிரஜைகளுக்கான சாரதி அனுமதி பத்திர கட்டணங்களை திருத்தியுள்ளது. இந்த திருத்தப்பட்ட கட்டண விவரங்கள் 2025 நவம்பர் 17ஆம் தேதியன்று வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தலில் இலக்கம் 2463 நாளின் கீழ் நடைமுறைக்கு வந்துள்ளன. இந்த அறிவிப்பின்படி ஏற்கனவே வெளிநாட்டு சாரதி அனுமதி பத்திரத்தை வைத்திருக்கும் இலங்கை குடிமகன் ஒருவர் அதனை இலங்கைக்கு மாற்றுவதற்கான கட்டணம் 30,000 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதே வகையினரின் வெளிநாட்டு பிரஜைகளுக்கான கட்டணம் 60,000 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாட்டு பிரஜைகளுக்கான சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவதற்கான கட்டணம் 45,000 ரூபாய் எனவும் அதனை புதுப்பித்தல் அல்லது மீள வழங்குவதற்கான கட்டணம் 15,000 எனவும் திருத்தப்பட்டுள்ளது. அத்துடன் வருகையாளர்களுக்கான தற்காலிக சாரதி அனுமதி பத்திர கட்டணங்களும் அவற்றின் காலவரையர்களுக்கு ஏற்ப இலங்கை குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் ஆகிய இருவருக்கும் திருத்தப்பட்டுள்ளன. அரசு மருத்துவமனைகளில் சுமார் 150 மருந்து வகைகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அவற்றுள் நுண்ணுயிர் கொல்லி, மயக்க மருந்து, சுவாச நோய்க்கான மருந்து, தொற்று நோய்க்கான மருந்து, வலி நிவாரணி மற்றும் கண் நோய்களுக்கான
மருந்து ஆகிய மருந்து வகைகளும் அடங்குவதாக சங்கம் தெரிவித்துள்ளது. மருத்துவமனைகளில் நோயாளர்களுக்கு சிகிச்சை சேவைகளை தொடர்ச்சியாக வழங்க தரமான மருந்து வகைகளை தொடர்ச்சியாக விநியோகிப்பது அவசியமாகும். இதன்படி மருந்துகள், சத்திர சிகிச்சை உபகரணங்கள், ரசாயன பரிசோதனைகளுக்கு அவசியமான உபகரணங்கள், கதிரியல் பரிசோதனைக்கான உபகரணங்கள் ஆகியவற்றிற்குரிய நேரத்தில் பெற்றுத்தருவது அரசாங்கம் மற்றும் சுகாதார அமைச்சின் பொறுப்பாகும் என்றும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. எனினும் தற்போது மருத்துவமனைகளில் மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்களுக்கான பற்றாக்குறை தீவிரமடைந்துள்ளதாகவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு ஜப்பானில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் 170 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தீ விபத்தில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதுடன் மற்றொருவர் காயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தீ விபத்து சம்பவம் நேற்று ஜப்பானின் தென்மேற்கு ஒய்டா மாகாணத்தில் கசகசனோஸ்கி நகரத்தில் உள்ள துறைமுகத்தில் ஏற்பட்டுள்ளது. மளமளவென பற்றி எறிந்த தீ மற்ற கட்டடங்களுக்கும் வேகமாக பரவி அருகே உள்ள மீனவர்களின் வீடுகளுக்கும் பரவியுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் வாகனங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களில் வந்த தீயை அணைக்க போராடியுள்ளனர். நீண்ட நேரத்துக்கு பின்னர் துறைமுகத்தில் பரவிய தீ அணைக்கப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் குறைந்தது 170 வீடுகள் சேதமடைந்துள்ளன அல்லது எரிந்துள்ளன என்று பேரிடர் மீட்பு குழு தெரிவித்துள்ளது. தீ விபத்துக்கான காரணம் மற்றும் அது எவ்வாறு பரவி என்பது குறித்து அதிகாரிகள் இன்னும் விசாரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கு மக்களுக்கு புதியதோர் அரசியல் தேர்வு, ஜனாதிபதி அனுர உறுதி. தமிழ் மக்களிடம் சஜித் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும், ஸ்ரீதரன் வலியுறுத்து. வாகனங்கள் இறக்குமதி தொடர்பில் அரசு எடுத்த முடிவு. உயர்தர பரீட்சை விடைத்தாள்களை அனுப்ப மறுத்த அதிகாரிகள், யாழில் நடந்த வரலாற்று தவறு. பொதுமக்களுக்கு மத்திய வங்கியின் முக்கிய அறிவிப்பு. சாரதி அனுமதி பத்திர கட்டணங்களில் மாற்றம். அரசு மருத்துவமனைகளில் 150 வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு. அத்தியாவசிய மருந்துகளின் இருப்பு கேள்விக்குறி. வெளிநாடொன்றில் பாரிய தீ விபத்து, எரிந்து நாசமான நூற்றுக்கணக்கான வீடுகள். இத்துடன் தமிழ்வினின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.